விற்ற பல்பின் விலை இப்போது 40 ரூபாய் தான். பிரதமர் பாஜக அரசு வெற்று முழக்கங்களை கொடுக்காமல் திட்டங்களை கொடுத்துள்ளது என்று மக்களவையில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சில அரசியல் தலைவர்கள் சொகுசு குளியல் தொட்டி சவர்களில் கவனம் செலுத்தி வருகின்றனர். பாஜக அரசு 12 கோடிக்கும் அதிகமான குடிநீர் இணைப்புகளை வழங்கி உள்ளது. ஏழை மக்களுக்கு 4 கோடி வீடுகள் கட்டி கொடுத்தது என்று பெருமிதம் தெரிவித்தார். இது என்னப்பா புது ஸ்டைலா இருக்கு. கேரளாவை சேர்ந்த ஒருவர் தனது திருமண அழைப்பிதழை ரேஷன் கார்டு ஸ்டைலில் அச்சிட்டு தனது கவனத்தை ஈர்த்துள்ளார். ஜோதிஷ் என்பவர் சிறுவயதில் அம்மாவுக்கு உதவுவதற்காக அடிக்கடி ரேஷன் கடைக்கு சென்று வந்துள்ளார். காலப்போக்கில் அவருக்கு ரேஷன் கடை பையன் என்ற செல்ல பெயர் கிடைத்துவிட்டது. இதனை நினைவு கூர்ந்த அவர் தனது இன்விடேஷனை புது ஸ்டைல் அச்சிட அது தற்போது இணையத்தை கலக்கி வருகிறது. சென்னையில் இளம் பெண் கடத்தல். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே 19 வயது மதிக்கத்தக்க இளம் பெண்ணை மர்ம நபர்கள் ஆட்டோவில் கடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஷயம் அறிந்த போலீசார் திரைப்பட பாணியில் உடனடியாக ஆட்டோவை தொடரத் தொடங்கினார். சுமார் 1 மணி நேரம் சேசிங்கு பின் கோயம்பேடு அருகே பெண்ணை தள்ளிவிட்டு ஆட்டோ ஆகியிருக்கின்றனர். தலைநகரில் பட்ட பகலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காலை உதயம் நியூஸ்